அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுக்கு உம்முடைய கிருபைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை ஒன்று கூட சுத்திகரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள், பொய் அபிஷேகத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து இந்த ஓய்வு நாளில் நாங்கள் விடுதலையோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தருவீராக என்று ஜெபிக்கிறேன். அப்பா, வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் அதிவேகமாய் எந்த தடையுமின்றி கூட்டி சேர்க்கிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு கடந்து வந்திருக்கிறார்களோ அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிகிறதற்கு முன்னே நீர் அறிந்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறீர். ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை தேவாதி தேவன் உம்முடைய ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்றதான வழிகள் திறக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் வியாதிகள் விடுதலை பெற்று அருமை இரட்சகருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த இடம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு பெதஸ்தாவாய் மாறட்டும். இந்த பெதஸ்தாவுக்குள் வருகிறவர் ஆண்டவர் ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு காத்து கொள்ளுவீராக. தேவையோடு வந்திருக்கிறவர்கள் அப்பா, கடன் துறையோடு வந்திருக்கிறவர்கள், பாடுகளோடு, பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, ஆண்டவரே பிசாசன் போராட்டங்களோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயமான விடுதலைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஒலி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாடுகிற ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, இன்ஸ்ட்ருமெண்ட் இசைக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நீர் உமக்கென்று பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, ஆவி ஆத்ம சரீரங்கள் இருக்கிற சகலவிதமான தீமைகளையும் கர்த்தர் வேறறுத்து கர்த்தருக்கென்றே உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுதும் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்று சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமையின் மேகம் வந்து இறங்குனது போல ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை வந்து தங்குனது போல ஆவியானவரே சகல கண்களும் காணும்படி கர்த்தருடைய மகிமையை எல்லாரும் ஆண்டவரை பார்த்தது போல இந்த நாளிலும் உம்முடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தைகள் புறப்பட்டு சென்று விடுதலையாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரப்பா. உம்முடைய வேத வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் உடைத்து விடுதலைகளை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும். உமது சமூகம் மாத்திரமே எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செம்மையாக்கி தடைகளை உடைத்து கரடு முரடானவைகளை சமமாக்கி ஆவியானுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்று ஓய்வு நாள் ஆராதனைகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் உடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படட்டும். அப்பா, உம்மை தேடி வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் திருப்தியோடு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, அதிசயங்களை காண செய்யும், தடைகளை முற்றிலும் நிர்மூலமாக்கி போடும். ஊழியத்திற்கு எதிராக இருக்கிற சகல தீங்கு ஆவிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும், சகல தேவைகளையும் சந்தியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றீர். இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றீர். முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வந்து வாரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வந்து வாரங்களினாலே நிரப்பும். வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா.
மீட்கப்படும் நாள் என்று முத்திரையாய் ஆவி தரும். மீட்கப்படும் நாள் என்று முத்திரையாய் ஆவி தரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் தந்திடும். பிதாவே என்று அழைக்க புத்திர